ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹalleluya வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். 56வது சங்கீதம், 56வது சங்கீதத்தின் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 56:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஹalleluya. ஜெபத்தின் வல்லமை, ஜெபம் எவ்வளவு அவசியம், ஜெபம் எந்த மட்டும் தேவை, ஜெபத்தின் வல்லமை என்ன என்பதை தான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதனுடைய டைட்டிலை வாசிங்க. 56வது சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசியுங்கள். பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோனாத் ஏலம் ரிக்கோஹிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்தார். பெலிஸ்தியர் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்ப தாவீது ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருந்து இந்த சங்கீதத்தை பாடல, ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து, ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து, மரணத்துக்கும் தனக்கும் ஒரு அடி மாத்திரம் இருக்கிற அந்த நிலையிலிருந்து தான் இந்த சங்கீதத்தை பாடுகிறான். அதுல தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே என்னை பிடிக்கும்படி வந்த என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புகிறார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். அதை இப்படி சொல்ல நான் விரும்புகிறேன். ஜெபிக்கும் போது அல்லது ஜெபிக்கிறவர்களுக்கு அனுகூலம் செய்ய தேவன் அவர்கள் பக்கத்தில் இருப்பார். ஜெபிக்கும் போது அவர்களுக்கு எதிரானவர்களை தேவன் தூரப்படுத்துவார். ஹalleluya. ஜெபிக்கும் போது ஜெபத்தினுடைய வல்லமை என்ன தெரியுமா? தேவன் பக்கத்தில் இருப்பார், சத்துருக்கள் தூரப்படுத்தப்படுவார்கள். என்னென்ன காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது, விசேஷமா இந்த நாளில் இந்த கொள்ளை நோய் மிகவும் நெருக்கி கொண்டிருக்கிறது அல்லவா? கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தருகிற வார்த்தை இதுதான். உன்னிலிருந்து ஜெபம் வெளிப்படும் போது அந்த ஜெபத்தின் மூலமாய் வல்லமை வெளிப்படும். அந்த வல்லமை ஒரு காரியத்தை உணர்த்தும் உனக்கு. என்ன? உன் தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். சத்துருக்கள் எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, உன்னை சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் சரி, அவைகள் உன்னை விட்டு தூரமாய் போக உன்னை விட்டு தூரப்படுத்த தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கணும். நம் பல நேரத்துல நம்முடைய பயம் இதுவாக மாறிவிட்டது இல்ல? ஆமென். நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துட்டுனா, ஆண்டவரே அடுத்து எனக்கு வந்துருமோ, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துட்டுனா அடுத்து எனக்கு வந்துருமோ, நெருங்க 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 ஒரு பிரச்சனை நம்மை நோக்கி நெருங்க பயம் நமக்குள்ளே அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரிதான். ஆமென். இது நடுவில் கர்த்தர் தருகிற வார்த்தை. ஆமென். உன்னுடைய ஜெபத்தை நீ அதிகப்படுத்து. ஜெபத்தின் வல்லமை என்னது என்பதை நீ உணர்ந்து கொள்ள போகிறாய். ஹalleluya. தாவீதை பிடிக்க வந்த சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பினார்கள். தாவீதை மீட்டெடுத்த கர்த்தர் அவன் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். ஏன் இந்த நெருக்கம் எப்பொழுது மாறும்? நீ ஜெபிச்சா மாறும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே, அப்போ நீ எப்போ ஜெபம் பண்ணுவேன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஜெபிக்க தாமதிக்க சத்துரு இன்னும் நெருங்கி கொண்டிருப்பான். ஜெபத்தை தாமதப்படுத்தாதே. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அப்ப ஏன் இன்னும் சத்துரு பின்னிட்டு திரும்பல? ஏன் இந்த நெருக்கம் இன்னும் மாறல? நீ இன்னும் ஜெபிக்கல. நான் உம்மை இந்த நிச்சயம் இருக்கணுங்க, இந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த பிரச்சனை நான் ஜெபிக்கும் போது மாறும். இந்த பலவீனம் நான் ஜெபிக்கும் போது மாறும்.
நாம் கேட்கும் போது பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையில தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா. இந்த நம்பிக்கை இல்லாம ஜெபம் பண்ண முடியாது. அப்படியே ஜெபிச்சாலும் அது கடமைக்கான ஜெபமாய் தான் இருக்குமே தவிர, அல்லது ஏதோ நம்ம கடமைக்கு சும்மா ஜெபம் பண்ணி பார்ப்போம்னா இருக்குமே தவிர இல்ல. நான் உண்மை நோக்கி இவ்வளவு நெருக்குறாங்க சத்துருக்கள், பெலிஸ்தியர் வந்து அவனை பிடிக்கிறாங்க. ஆனாலும் தாவீதுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா இதெல்லாம் போயிடும். நான் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை மாறும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த போராட்டம் விலகும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வியாதி விலகும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம ஒரு நெருக்கத்துக்குள் அகப்படும் போது நம் மற்றவர்களை ஜெபிக்க கெஞ்சுவோம். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் கூப்பிடும் நாளிலே, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவாங்க. அப்போ உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தை வைத்து நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, அவரை நோக்கி கூப்பிடணும். இயேசுவே கூப்பிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவேன்னு கூப்பிடணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இன்னைக்கு செய்தி இதுதாங்க. நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பதையும், உங்களை நோக்கி வருகிற, உங்களை பயப்படுத்துகிற சத்துருவானாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, அது உங்களை விட்டு தூரப்படுத்தப்படுவதையும் நீங்கள் காண போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜெபத்தின் வல்லமையை நாம் அறியணும், உணரணும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்களை நடத்தினார். இப்போ சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள். நல்ல கவனமா கேளுங்க. வந்து நின்ற போது சத்துரு மீண்டும் படையெடுத்து வருகிறான். தன்னுடைய எல்லா சேனையும் ரதங்களை பூட்டிக் கொண்டு, எல்லா சேனையும் அழைத்து கொண்டு சத்துரு வருகிறான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்ன? அதனுடைய 10வது வசனம், யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை பாருங்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். சவுண்ட் கேட்குது, என்ன சத்தம்? திரும்பி பார்த்தா பார்வோன் படையெடுத்து வருகிறான். பின்னாடி வருகிறான். எப்படியாவது இவனை பிடிச்சிடணும்னு வரான். அதை இவர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்ததும் இவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு? பயம் வந்துச்சு. ஆமென். இன்னைக்கு நிறைய காரியங்களை பார்த்து தான் நம்ம பயப்படுறோம். விசேஷமா நியூஸை ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தா பயப்படாதவனும் பயந்துருவான்ல. இன்னைக்கு இருக்கிற செய்திகள். ஆமென். கிராமங்கள்ல எல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட பேசி பாருங்க, கொரோனாவா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு கரண்டும் கிடையாது, டிவியும் கிடையாது, செய்தித்தாளும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அநேகருக்குள்ளே பயம் வர காரியம் என்ன தெரியுமா? பின்தொடரும்படி நெருங்கி வருகிற சில காரியங்களை நம்முடைய கண்கள் கண்டதினாலே, நம்முடைய காதுகள் கேட்டதினாலே. இங்கே அப்படிதான். என்னடா சத்தம் இது? திரும்பி பார்த்தா எகிப்தியர் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது இவனை பிடிச்சிடணும், எப்படியாவது இவனை தாக்கிடணும், எப்படியாவது இவனை அட்டாக் பண்ணிடணும்னு வரும்போது இதை இவங்க பார்க்குறாங்க. நடக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம், நம்மை சுற்றி நடக்கிறத பார்க்கிறோம், ஒவ்வொருத்தரை வந்து தாக்குறத பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது அன்று எப்படி இஸ்ரவேலர்களுக்குள்ளே பயம் வந்ததோ அப்படிதான் இன்னைக்கு நாம நிறைய காரியங்களை பார்க்கும் போது, கேட்கும் போது பயம் வருகிறது. ஆமென். பயம் வருகிறது. Thank you Father. இப்போ பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இனி அடுத்து இவங்க செய்ய போகிற காரியம் என்ன? அதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பயம் எல்லாருக்கும் வருங்க. எனக்கு வரும், எல்லாருக்கும் வரும். பயம் இல்லாம யார் இருக்கிறாங்க? விசேஷம் இந்த நாட்களில் எல்லாருக்குள்ளும் பயம் இருக்கிறது. ஆனால் அந்த பயப்படும் நாளில் நாம் என்ன செய்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்லுகிற, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்.
ஹalleluya. ஹalleluya. இங்கே பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இவர்கள் பார்வோன் சேனை பின்னாடி வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயந்தவங்க அடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க, 10 கடைசி வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, அதன் அர்த்தம் என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம் என்ன? எகிப்தியரை பார்த்துட்டு இருந்த கண்கள் அந்த பார்வையை விட்டு திருப்பி கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் அதுதான். நீங்க பின்னாடி பின்தொடர்ந்து வருகிற பார்வனையே பார்த்துட்டு இருந்தா பயம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். உன் பார்வையை மாற்று, பார்வனை அல்ல பரத்தை நோக்கி பார். ஆமென். ஹalleluya. பின்னாடி வருகிற பார்வோனை பார்த்தாங்க, பயம் வந்துட்டு உடனே அவங்க பார்வையை தான் மாற்றுறாங்க. முதல்ல பார்வையை மாத்துறாங்க. டாக்டர் சொல்ற ரிப்போர்ட்டையே பார்த்துட்டு இருந்தா நமக்கு இருக்கிற லெவலும் குறையதான் செய்யும். மனுஷன் சொல்ற காரியங்களே கேட்டுட்டு இருந்தா இருக்கிற நம்பிக்கையும் அட்டுதான் போகும். உலகத்தில் நடக்கிற காரியங்களையே பார்த்துட்டு இருந்தா அவன் இருக்கிற கொஞ்ச நம்பிக்கை கூட தளர்ந்துதான் போகும். உன் கண்கள் வானத்தை நோக்கி பார்க்கட்டும், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 19வது வசனத்தை 20வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரை இஸ்ரவேலிடத்திலே சேரவிடவில்லை. எதன் பிறகு? அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்த பிறகு. இது என்னை தாக்கி விடுமோ, இது என்னை சேர்ந்து விடுமோ, இந்த பிரச்சனை என்னை வாரிக்கொண்டு போய்விடுமோ, இந்த போராட்டம் என்னை தூக்கி கொண்டு போய்விடுமோ என அதையே பார்த்து கொண்டிராதே. உன் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஆமே, நீ கர்த்தரை நோக்கி முறையிடு. இதோ உன்னை எகிப்திலிருந்து இரத்தத்தால் மீட்டெடுத்தவர், அவர் உன்னை விட்டு விலகவில்லை. அவர் உன் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீ எதை குறித்து பயப்படுகிறாயோ அது உன்னை சேர விடாதபடி உன்னை காக்கிறவர் அவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹalleluya. ஆண்டவர் சேர விட மாட்டார். நீ அவரை சேர்ந்துரு. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே. ஆமென். எதற்கு அப்புறம் அந்த இஸ்ரவேல் எது வரைக்கும் தொடர விட்டார் தெரியுமா? இவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறது வரைக்கும். ஆமென். அப்போ இவங்க ஃபர்ஸ்டே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள கிட்டயே பார்க்கவே விட்டுருக்க மாட்டார்ல. இந்த வருமுன் காப்போம் என்கிற காரியத்தில் நம்ம திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஜெபிக்காதவங்க எல்லாம் இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. இவங்க ஃபர்ஸ்ட் எகிப்துல இருந்து வந்த உடனே இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா எகிப்தை விட்டே பார்வோனை வெளியே கொண்டு வர விட்டுருக்க மாட்டார். இவங்க வந்து ரிலாக்ஸ் அசால்ட் ஆயிட்டாங்க. அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. கூடாரெல்லாம் போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை இருக்கு, அது சைனால தானே இருக்கு, நமக்கு என்ன? நம்ம புசிப்போம், குடிப்போம், விளையாடுவோம். சைனால தானே பிரச்சனை இருக்கு, நமக்கு என்ன? நமக்கு இல்லை இல்ல. இப்போ எல்லாம் நெருங்கி வர 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 இப்போ எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆண்டவரை நெருங்க விட்டீங்க? நீ இதுக்கு முன்னாடி நோக்கி கூப்பிடவில்லை. சபையே, நம்ம எங்கேயோ தவறு பண்ணி இருக்கிறோம் என்பதை உணர்கிறோமா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பாதிச்சா மட்டும்தான் நம்ம ஜெபம் பண்றோம். இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை நான் பேசிட்டே இருப்பேன். நம்மோடு தேவன் பேசி நம்மை சரி பண்ண விரும்புகிறார். ஃபர்ஸ்டே இவங்க முறையிட்டு இருப்பாங்கன்னா இவங்க காதுகள் எகிப்தின் சத்தத்தை கேட்டிருக்கவும் செய்யாது, இவர்கள் கண்கள் எகிப்தின் சேனையை கண்டிருக்கவும் செய்யாது.
முதல்லயே இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, இவர்கள் காதுகள் எகிப்தின் ரதத்தினுடைய சத்தத்தை கேட்டிருக்கவும் செய்யாது, இவர்கள் கண்கள் எகிப்தியரை கண்டிருக்கவும் செய்யாது. இன்னைக்கு இத்தனை துர்ச்செய்திகளும் இத்தனை அவலவங்களையும் நம்முடைய கண்கள் காணவும் நம்முடைய காதுகள் கேட்கவும் காரணம் என்ன? நம்முடைய ஜெப குறைவு. ஆமென். ஒத்துக்கிறவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நமக்கு பாதிச்சா நாம போய் உட்கார்றோம். எகிப்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்ததே சேனையாய் அல்லவா கொண்டு வந்தார். ஒரு சேனை எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுதும் யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்திலிருந்து எப்படி கொண்டு வந்தார்? யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு எகிப்து சேனையாய் கொண்டு வருகிறார். அடிமையாய் இருந்த ஜனத்தை கர்த்தர் கிருபையாய் மீட்டெடுத்து இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது தேவன் அவர்களை என்ன சொல்லி அழைத்தார்? சேனை. ஆமென் சொல்லுங்க. சேனையாய் கொண்டு வருகிறார். நல்ல ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ரட்சிக்கப்பட்ட சபையே, நீயும் நானும் அவருடைய சேனை. ஒரு சேனை எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுதும் யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் யுத்தம் பண்ண ரெடியா இருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. நீங்க பார்டர்ல எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, செய்திகளை பார்த்திருப்பீங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. நம்முடைய இந்திய எல்லைகளில் எல்லாம் ஆமென் யுத்தம் வருதோ இல்லையோங்க, எப்பவுமே வீரர்கள் வந்து காத்து கொண்டிருப்பார்கள். ஆமென். வீரர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இரவென்றும் பகலென்றும் பாராமல், மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் அதிலே டியூட்டி மாறி மாறி காவலில் நின்று கொண்டிருப்பார்கள். அலர்ட்டா இருப்பாங்க. ஏன்? எப்ப வேணாலும் சத்துரு வரலாம், எப்ப வேணாலும் எதிரி வந்து தாக்கலாம். என்னை கேட்கிற அன்பு சபையே, ரட்சிக்கப்பட்ட சபையை கர்த்தர் என்னவென்று அழைத்திருக்கிறார்? ஆமென். சேனை. கர்த்தருடைய சேனை. ஆமென். ஆமென். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எகிப்தின் தாக்கம் இனி வரக்கூடாது. எகிப்து கொத்த எந்த காரியம் இனி பிள்ளைகளை தொடரக்கூடாது. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதை. எப்பொழுதே கர்த்தரை நோக்கி பார்த்திருக்க வேண்டியது, எப்பொழுதே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருக்க வேண்டியது. எப்பொழுது இவர்கள் முறையிட ஆரம்பிக்கிறார்கள், எப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் தெரியுமா? ரதங்களின் சத்தம் கேட்ட பிறகு, எகிப்தியரை கண்கள் கண்ட பிறகு, அதாவது தங்கள் கையற்ற தூரத்தில் எகிப்தியர் வந்த பிறகு, ஆண்டவரே ரட்சியும் என்று அவர்கள் கதற ஆரம்பித்தார்கள். அதேதானே இன்றும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அனுகூல ஆசீர்வாதமாய் வைத்த நாட்களில் நாம் அனுபவித்தவர்களாய் மாத்திரமே இருந்தோமே அன்றி, வரப்போகிற தீங்குக்கு தேசம் தப்ப வேண்டுமே, வரப்போகிற தீங்குக்கு தேசம் காக்கப்பட வேண்டுமே என உணர்ந்தவர்களாய் தேவனை நோக்கி கெஞ்ச நாம் தவறிவிட்டோம். தேவனை நோக்கி ஜெபிக்க நாம் தவறிவிட்டோம். அது அங்கேதானே இருக்கிறது, அது இங்கே தானே இருக்கிறது, அது இந்த மாவட்டத்தை தானே பாதிச்சிருக்கிறது, அது இந்த மாநிலத்தை தானே பாதிச்சிருக்கிறது, அது இந்த நாட்டை தானே பாதிச்சிருக்கிறது என்று சொல்லி அசதியா இருந்து விட்டோம். இப்பொழுது அந்த ரதங்களின் சத்தம் நம் காதுகள் கேட்ட பிறகு, எகிப்தியரை நம்முடைய கண்கள் கண்ட பிறகு, இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. அப்போ இவ்வளவு நெருங்க வர விட்டது யாரு? நம்முடைய ஜெப குறைவு. Thank you Holy Spirit. Hallelujah. இப்போ இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் முறையிடுகிறது என்ன? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இன்று அவன் தேவன் பேசும்படி ஆவியிலே பாரப்படுத்தி பேச வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களை மட்டும் சொல்றேன். ஆண்டவர் செய்வார், ஜெபத்துக்கு பதில் தருவார். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்டுட்டு தான் செய்வார். இப்ப ஏன் ஜெபம் பண்ற? நேத்து ஜெபம் பண்ணல, இப்ப ஏன் ஜெபம் பண்ற? அன்னைக்கு ஜெபம் பண்ணல, இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ற?
ஆண்டவர் இறங்குவார், இறங்கி பதில் தருவார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளை உணர்த்துவார். ஆமென். உணர்த்துவார். இப்ப ஏன் முறையிடுற? இப்ப ஏன் ஜெபம் பண்ற? ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே, தேசத்துக்கு இறங்குன்னு கேட்கும் போது ஆண்டவர் கேட்க, இப்ப ஏன் ஜெபம் பண்ற? அன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ணல? அன்னைக்கு நான் உணர்த்தினேன் அல்லவா? அன்று எச்சரிப்பின் சத்தம் வந்ததல்லவா? அசதியாயிராதே, ஜாக்கிரதையாயிரு என்று நான் சொன்னேன் அல்லவா? அப்பெல்லாம் விட்டுட்டு, அப்பெல்லாம் அப்புறம் ஜெபிக்கலான்னு விட்டுட்டு, அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு, இப்ப ஏன் ஜெபம் பண்ற? ஆண்டவரே இப்ப எங்க காதுகள் இந்த சத்தத்தை கேட்குது ஆண்டவரே, எங்கள் கண்கள் எகிப்தியரை காண்கிறது ஆண்டவரே. ஆமென். Thank you Holy Spirit. Shaka badara balara dara baba rimala rantara masheka balara badara ba udandara laraka badanara mashedanara. Hallelujah. உன் ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார். அதற்கு முன்பதாக நீ எந்த நிலையில் இருந்தாய் இருக்கிறாய் என்பதை அவர் உணர்த்துவார். சபையை உணர்த்துவார். சபையை இன்னைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஜீசஸ். இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. ஆனா அதுக்கு முன்னாடி உணர்த்துகிறார். இப்ப ஏன் முறையிடுறேன்னு கேட்கிறார். இப்ப ஏன் ஜெபம் பண்றேன்னு கேட்கிறார். இப்ப ஏன் உபவாசம் போடுறேன்னு கேட்கிறார். இப்ப ஏன் வந்து ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னு கேட்கிறார். ஏன் அன்னைக்கு உட்கார்ல? ஏன் அன்னைக்கு ஜெபிக்கல? அப்ப உன்னை பாதிக்கும் போது நீ ஜெபிப்பாயோ? உனக்கு அடுத்தவர்களை தாக்கும் போதுதான் நீ ஜெபிப்பாயோ? எகிப்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் பார்வோனும் சேனையும் எகிப்தில தான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டாயே. உன்னை கர்த்தர் சேனையாய் வெளியே கொண்டு வந்தார். உன்னை சேனையாய் வெளியே கொண்டு வந்தார். நீ கர்த்தருடைய சேனை அல்லவா? நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ராமா தூடா ராபா சந்த ராபா கபா தனரே. ஜீசஸ். ஆவியானவர் பாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு நெருக்க வரும்போது மாத்திரம் கூப்பிடுகிற நிலையில் அல்ல. சபையே உன் நிலையை உணர்ந்து கொள். இதோ இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அவர் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்தெடுக்க விடாதிருங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாய் என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அன்பு விசுவாசியே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, மீட்கப்பட்ட கர்த்தருடைய சேனையே, ஆண்டவரே உத்தரவாதத்தை உணர்ந்தவனாய் உணர்ந்தவளாய் உம்முடைய சமூகத்திலே இருந்து உம்மை நோக்கி பார்க்க ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். இப்பொழுது நீ முறையிடுவானே. ஏன் இப்ப ஜெபம் பண்ற? ஆண்டவரே எங்க காதுகள் கேக்குது, எங்க கண்கள் பாக்குது அப்பா. ரமா மதன ரேகமா சந்தர பலரா உடாலரா பகபதன ரிபா ஷேகலரதரா அந்தர கடர பலரதரபா அவரமா சந்தரலரியா. எங்க காதுகள்ல கேக்குற ஆண்டவரே, எங்க ஜெப குறைவுதான் பாதி நிமித்தம் எங்கள் காதுகளில் அநேக சத்தங்களை கேட்கிறோம். ஓ கண்ணீரின் சத்தங்களை கேட்கிறோம் ஆண்டவரே, அலறல்களின் சத்தங்களை கேட்கிறோம், கூக்குரர்களின் சத்தங்களை கேட்கிறோம், மூச்சுட முடியாம ஜனங்கள் கதறுகிற சத்தங்களை கேட்கிறோம், உறவுகளை இழந்தவர்களுடைய அலறலின் சத்தங்களை கேட்கிறோம். தகப்பனே ராஜா, எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. ஆமென். எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, சோதனை வரும் முன்னே பேதுருட்ட சொன்னார், நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. தெரியல வரப்போகிற ஆபத்தை குறித்து, ஆனா கர்த்தர் ஜெபிக்க ஏவி கொண்டே இருந்தார். கர்த்தர் திரும்பி பாருங்கள், நாட்களை திரும்பி பாருங்கள், கர்த்தர் பேசின வார்த்தைகளை நினைவுபடுத்தி பாருங்கள். அவர் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தார், ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தார். அவர் எத்தனையோ முறை பேசினார், நாம் அதை கவனிக்காமல் போய்விட்டோம்.
பார்வோன் சேனை எகிப்துல தானே இருக்கிறான். நான் என்ன ஆண்டவர் இங்கே தான் வச்சிருக்கிறார் இருந்தோம். ஆனா சத்தம் கேக்குது இல்ல, ரதத்தின் சத்தம் கேக்குது. ஆமென். எகிப்துல மட்டும் கேட்ட ரதத்தின் சத்தம் இப்ப நீ இருக்கிற இடத்தின் பக்கத்தில் வருகிறது. ஆமென். எகிப்திலே மட்டும் கண்ட எகிப்தியர் இப்பொழுது நீ இருக்கிற உன் கூடாரத்துக்கு பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறார்கள். உன் காதுகள் கேட்கிறது, உன் கண்கள் அதை பார்க்கிறது. ஆமென். ஆனால் இஸ்ரவேலர்கள் இப்பொழுது உணர்வடைந்தார்கள். ஆனால் இன்னும் அநேகர் காதுகள் கேட்ட பிறகும் கண்கள் கண்ட பிறகும் இன்னும் உணர்வடையாமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் உணர்வடைஞ்சது மாதிரி இன்னைக்கு கர்த்தர் அநேகர் உணர்வடைய பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? உன்னை மீட்டது வழியில விட்டு விடுவதற்கல்ல, தாபரிக்கும் ஊருக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உன்னை மீட்டது வழியில விட்டு விடுவதற்கல்ல. இன்றாகிலும் நீ உணர்வடைவாயோ, இன்றாகிலும் மனம் திரும்புவாயோ, இன்றாகிலும் உன் தவறை உணர்ந்து உன் பிழையை உணர்ந்து ஆமென் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயோ. இன்னும் உணராதிருக்கிறார்கள் ஜனங்கள். ஆமென். இன்னும் ஜனங்கள் உணராதிருக்கிறார்கள். காதுகளில் இத்தனை செய்திகளை கேட்ட பிறகும், கண்களால் இத்தனை காரியங்களை பார்த்த பிறகும் இன்னும் உணராதிருக்கிறார்கள். இன்னும் உணர்வில்லையா? இன்னும் உணர்வில்லையா? ஷாகராந்தா ரீபா லக்கா டாரா மாமா. Thank you Father Jesus. அப்பா, எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கர்த்தரை நோக்கி கண்களை எகிப்தை விட்டு திருப்பி, எதை பார்த்து பயந்தாங்களோ அதை விட்டு போக்கஸை மாத்துறாங்க. இப்பொழுது நீங்க எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? ஆமாம். எத்தனை பேர் இதுல ஜாயின் பண்ணி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் கிருபை டிவி மூலமா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா ஒரு கூட்டத்தை தேவன் வைத்து இதை கவனிக்க வைத்து கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? ஆமே, இந்த எகிப்தை, இந்த வாதையை இனியும் தேசத்தில் நெருங்க விடாதிருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். கண்களை கர்த்தருக்கு நேராக போக்கஸ் சேஞ்ச் பண்ணுங்க. போக்கஸ் சேஞ்ச் பண்ணுங்க. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, இரக்கம் செய்யும் வரைக்கும். ஆமே, இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மை தான் நம்பியிருக்கிறோ. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல. உம்மை தான் நம்பியிருக்கோம் தகப்பனே. உம்மை தான் நம்பியிருக்கிறோ. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை முடிந்த அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கதான், நீங்கதான் என்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். காத்து நிற்கிறோம். எங்க கண்கள் உம்மை பார்க்குது. ஏதாவது செய்ய மாட்டீங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஏதாவது செய்ய மாட்டீங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய நோக்கி இருக்கிறோம். சேர்ந்து கேட்கலாமா?
செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் இருக்கோமேசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோமேசப்பா ஆமென் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா சதரக ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னமே அறிவிக்கிறவர். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்பம் பார்த்துக்கலாம், ஒரு நாள் அது செய்யாதிருங்க. தேவன் ஒரு காரியத்தை உணர்த்த ஆரம்பிக்கும் போது ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். சபையாய் சேர்ந்து உடனெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஒரு நேரத்தை வைப்போம், நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்பொழுது. ஆனா தனிப்பட்ட முறையில் இது நாளைக்கு என்னுடைய ப்ரேயர் டைம்ல தான் ஜெபம் பண்ணுவேன் வைக்கக்கூடாது. இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது உடனே ஜெபம் பண்ணிடணும். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு அதிகமா நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பொழுது ஜெபத்தில் வல்லமை வெளிப்படும். வல்லமை. இவங்க எகிப்தியரை கண்டார்கள், பயந்தார்கள். இப்பொழுது கர்த்தரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மோசேயை கொண்டு பேசுகிற வார்த்தை 13வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 14:13. ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நீ எதை இதுவரை பார்த்துட்டு இருந்த? நான் எகிப்தியரை பார்த்தேன். இப்ப நீ யாரை பார்க்க ஆரம்பிக்கிற? கர்த்தரை பார்க்க ஆரம்பி. நீ கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிட்டல்ல? ஆமா. அடுத்து என்ன செய்யற? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டேல்ல? இனி நீ என்ன பார்க்க போற தெரியுமா? கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவன் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பான். ஆண்டவர், எங்க தேசத்துல நீர் செய்யும் ரட்சிப்பை நாங்கள் பார்க்க வேண்டும். கடைசி நாட்களிலே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என வேதத்தில் எழுதி இருக்கிறது. அதில் மாற்றமில்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் என்ன செய்யுமா? குறைக்கப்படும். இப்ப கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்க்கணும். தேவன் இறங்கி தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். அதுக்காக தான் அன்று எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிட்டார்களோ இன்று சபையை தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சர்ச் கூடி வர முடியாததும் சர்ச்சுக்கு லீவு கிடையாது. ஐடி ஃபீல்ட்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்க இன்னைக்கு ஆபீஸ் கூடி வர முடியாது, ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்க அவங்களுக்கு, நம்ம சர்ச்சில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நீங்க ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னது எல்லாருக்குமே ஜாலியா இருந்துச்சு. பரவாயில்ல, வீட்லயே இருக்கலாம் ஜாலின்னு. ஆனா கொடுமை என்னன்னா, ஆபீஸ்ல போய் 8 hours ஒர்க் பண்ணா வீட்டுல குறைஞ்சது 14-16 மணிக்கூர் வரைக்கும் ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க. வேலை ஜாஸ்தி. ஒரு உலக பிரகாரமா வேலை செய்யறவங்களுக்கு வீட்டில இருந்து வேலை செய்யும்போது வேலை ஜாஸ்தி. இன்னைக்கு சர்ச் கூடி வர முடியல, உடனே லீவ் அல்ல, ஒர்க் ஜாஸ்தி. இதோ இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன்.
இப்படிப்பட்ட ஜெபம் அதிகரிக்கும் போது இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஜெபத்தின் வல்லமை தேசத்தில் வெளிப்படும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள் என்று அன்று மோசே கொண்டு கர்த்தர் பேசினது போல தேசத்துக்கு தேவன் தருகிற சேமத்தை, விடுதலையை நம்முடைய கண்கள் காணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது முதல்ல அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் முன்னாக இருந்த மேகஸ்தம்பம் விலகி பின்னாக வருகிறது. எதற்காக இதை செய்கிறார்? 20வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி, ராம் முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. வந்து நின்று தடுக்கிறார். சேர விடல. முதல்ல சேர விடல. இஸ்ரவேலரை சேர விடல. சபையை தொட விடல ஆண்டவர். இஸ்ரவேலரை சேர விடல. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். என்ன சேர விடல ஆண்டவரே, எனக்கு அது போத ஆண்டவரே இருக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தேவன் முதல்ல சேர விடல. நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தாவீதுக்கு விரோதமாக எழும்பினது 1-2 பேர் அல்ல. 3வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அநேகர். நிறைய பேர் ஆண்டவரே. ஆனா ஒருத்தரையும் தாவீதை சேர விடவில்லை. சவுல் துவங்கி அப்சலோம் மட்டும் எத்தனை பேர் தெரியுமா? உள்ளுக்குள்ளே வெளியே எத்தனை பேர், ஒருவரையும் சேர விடல. ஏன்? அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தான். நீங்க இன்னைக்கு இந்த காரியம் என்னை பயப்படுத்துகிறது, இந்த காரியம் என்னை மேற்கொண்டு விடுமோ, இந்த காரியம் என்னை வாரிக்கொண்டு போய்விடுமோ என ஒரு கொள்ளை நோய் மட்டுமல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை பெருசு, அவங்கவுங்க காரியம் பெருசு, அவங்கவுங்க சந்திக்கிற பிரச்சனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற எல்லாவற்றுக்குமான சொல்யூஷன் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்து பாருங்கள், உங்களோடு இருக்கிறவர் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். பெலிஸ்தியர் தாவீதை பிடித்த போது சொல்லுகிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். எப்படி தாவீதை அறிவேன்? நான் ஜெபிக்க ஆரம்பிச்சதோ அவர் மட்டும்தான் என் கூட இருக்கிறார், என்ன பிடிக்க வந்த ஒருத்தனை என் கூட இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பிடிக்க வந்த பெலிஸ்தியரை காணல, ஆனா அன்னைக்கு என்ன சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரு, அவர் மட்டும் என் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறார். பெலிஸ்தியர் வந்ததும் விட்டுட்டு ஓடவில்லை, கூட இருக்கிறார். விட்டுட்டு ஓட மாட்டார். நான் ஒரு சம்பவம் சொன்னேனே, ஒரு சகோதரன் இந்த கொள்ளை நோய் பாதிப்புல மூச்சுட முடியாம வீட்டுக்கு வெளியே இருந்து துடித்து துடித்து மரிக்கிற டைம் சொந்த மனைவி கிட்ட நெருங்கல. மகள் தண்ணி கொடுக்க போற மகளையும் கிட்ட விடாம பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதாங்க மனுஷனுக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார் தெரியுமா? பெலிஸ்தியர்கள் உன்னை பிடித்தார்கள் என அறிந்தும் அவர் உன்னை விட்டுட்டு போக மாட்டார், விட்டுட்டு போக மாட்டார். யாருமே இல்லைன்னு கலங்குறியா? எதுவுமே இல்லை, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சோர்ந்து போயிருக்கிறியா? விட்டுட்டு போக மாட்டார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. உடைத்து உருவாக்கி நீர்
சிற்றித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு நீருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கி நீங்க இருக்கிறீங்க. விலகாத கண்மலை புடமிட்டு சந்தனர மக்கமதனரே ஆமெனப்பா. எனக்கு நீருண்டு, கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசு இல்ல வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர். சீர்படுத்தினீர், புடமிட்டீர், ஆமென். ஓரந்தரரே எனக்கு யாரும் ஆண்டவர் எகிப்தியரை சேர விடல. அவ எப்படி தடுத்திருப்பார் தெரியுமா? நான் அதை எப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த பக்கம் இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் எகிப்தியர் இருக்கிறாங்க. ஆண்டவர் நடுவுல வந்து நின்று எப்படி நின்னுட்டார். அவருடைய கை தடுத்தது. எகிப்தியரை தடுத்தது, இஸ்ரவேலரை தாங்கினது. ஆமென், ஆமென், ஹalleluya. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே உம்முடைய கரம் ஆண்டவர் என்னை பயப்படுத்தின எகிப்தியரை தடுக்கிறது, என்னையோ தாங்குகிறது. ஆமென், ஆமென். இந்த கரத்தை குறித்து பாருங்கள். அதே நான் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். அடுத்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அந்த பலத்த கை யாருடைய கை? மோசேயுடைய கையா, ஆரோனுடைய கையா? யாருடைய கைங்க? இந்த கரத்தை குறித்து இஸ்ரவேலரே பாடுகிறார்கள். 15வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உமது வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. நல்ல கவனமா கேளுங்க. நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இனி யாத்திராகமம் 14:8
பிற்பகுதி ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கூட என்ன இருக்குது? கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோடு கூட என்ன இருக்கிறது? கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கிறது. அவருடைய நித்திய புயங்கள் ஆதாரமா இருக்கிறது. கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கிறது. மீட்கப்பட்ட ஜனத்தோடு கூட கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனத்தோடு கூட கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கிறது. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த பலத்த கரத்தை நீ அனுபவிக்கணும்னா, இந்த பலத்த கரம் உன்னோடு இருப்பதை நீ ருசி தெரியணும்னா நீ ஜெபிக்கணும். அந்த பலத்த கரம் இவர்களுக்காய் வேலை செய்ததை இவங்க எப்ப பார்க்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா? இவங்க கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது. நம்ம கூட கர்த்தருடைய கரம் இருக்கு. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த கரம் உங்களுக்காய் வேலை செய்வதை நீங்க கண்ணார பார்க்க விரும்புறீங்களா? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அவருடைய பலத்த கரம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டு உன்னை ரட்சித்து சும்மா விடலப்பா. உன் கூட கர்த்தருடைய பலத்த கரம் இருக்குது. அந்த பலத்த கரம் உனக்காய் கிரியை செய்வதை பார்க்கணுமா? நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் என்ன செய்கிறார்? எகிப்தியரை தடுக்கிறார். இம்மட்டு வா, மிஞ்சு வராதேன் சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை போட்டவர். ரட்சிக்கப்பட்ட சபையே, மீட்கப்பட்ட ஜனமே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாரு. கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. thank you lord. ஆமென் ஆமென் ஆமென். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பக்கமே உண்டு. கடந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் காட்டி தந்தார். பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கு. கர்த்தருடைய கரம் உனக்காய் செயல்படுவது நீ பார்க்கணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட போது கர்த்தருடைய கரம் என்ன செய்தது தெரியுமா? பலத்தால், மகத்துவத்தால் சிறந்த கரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கரத்தை நீட்டினாராம். இங்கே பார்க்கிறோம். யாத்திராகமம் 14:21 வாசியுங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். இஸ்ரவேலர்கள் எப்படி பாடுறாங்க? 15:12 நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். மோசே சும்மா கையை நீட்டல. கர்த்தருடைய கை மோசே கையை பிடிச்சு இப்படி வச்சான். அவன் இந்த சின்ன பிள்ளைங்களை என் அண்ணன் ஃபேமிலியெல்லாம் வரும்போது இந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த மத்தாப்பூலாம் விடுவோம். பிள்ளைங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ பிள்ளைங்களுக்கு அதை தொட பயமாக இருக்கும். பயமாக இருக்கும்போது என்ன செய்வோம்? நாங்கள் அந்த பிள்ளைங்க கையை பிடிச்சி வைப்போம். அப்போ பிள்ளைங்க என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்கோம்? நான் அந்த மத்தாப்பெல்லாம் விடுறேன் பாரு அப்படின்னு. பட் அவங்க பிடிக்கல. அவங்க மேலே நாங்கள் கையை வச்சு அதை செய்வோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நிறைய காரியத்தை எனக்கு செய்ய முடியலையேன்னு கலங்குறியா? பலத்த கரம் கூட இருக்கிறது. பலத்த கை உன் கூட இருக்குது. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாரு. உன்னால் செய்ய முடியாததை உன்னை கொண்டு செய்ய வைப்பார். உன் பகைஞனை நொறுக்கி போடுகிற கரம். உன்னை விழுங்கும்படி வருகிற எகிப்தியனை தடுக்கிற கரம். உன்னை தாங்குகிற கரம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கை, பலத்த கை. இன்னைக்கு இதுதான் ரேமா. உன் கூட கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கிறது. அந்த கரம் உனக்காய் வேலை செய்யத பார்க்கணுமா? உன் சத்துருக்களை நொறுக்கி போடுறத பார்க்கணுமா? ஆமென். உன் சத்துருக்களை தாக்குவதையும் உன்னை தாங்குவதையும் பார்க்க வேண்டுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். எல்லாரும் கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எகிப்தியரை இஸ்ரவேலரை சேர விடாம தடுத்தது மாத்திரமல்ல, அந்த எகிப்தின் சேனை முழுவதையும்
ஒண்ணு கூட எழும்பாதபடிக்கு செங்கடலிலே நொறுக்கி போட்டது கர்த்தருடைய கரம். இந்த காலத்து பிரச்சனைகள் உங்களை அணுகாமல் காப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபம் நம்மை அணுகாமல் காப்பது மாத்திரமல்ல, இனி தேசத்திலே இப்படிப்பட்ட சூழல் தலையெடுக்காதபடிக்கு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. இதை யார் எது செய்யும்? கர்த்தருடைய வலது கரம். கர்த்தருடைய வலது கரம் யாரோடு இருக்கிறது? மீட்கப்பட்டவர்களோடு, சபையோடு இருக்கிறது. சபையே, நீ உணர்வடையும் போது தேசம் ரட்சிப்படையும். நீ உணர்வடையும் போது தேசம் காக்கப்படும். நீ உணர்வடையும் போது தேசம் விடுவிக்கப்படும். ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை தாங்கன்னு கேட்கலாமா? எல்லார் கண்களை மூடி ஜெபிக்க கிருபை தாரும். ஜெபிக்க கிருபை தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரேலை நடத்த வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ண. முடியாத கண்ணீர் வேண்டும். என் பெலிஸ்தியர் என்ன பிடிச்சிட்டாங்க, உடனே என்ன தப்புவிப்பார்னு சொல்லல. நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே, நான் உம்மை நோக்கி. ஏன் இன்னும் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் மாறல? இன்னும் ஜெபிக்கல. நம்ம அதையே பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தரை பாருங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்தையே பார்த்துட்டு இருப்பாங்கன்னா வந்து மேற்கொண்டிருப்பாங்க, நெருங்கி இருப்பாங்க. அவங்க பார்வையை மாத்தினாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவங்க கூட பலத்த கரம் இருக்கிறது என்பதை அவங்க ஜெபித்த பிறகுதான் அறிந்து கொண்டார்கள். பலத்த கையுடனே புறப்பட்டார்கள். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசி இருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார், தைரியப்படுத்தி இருக்கிறார். அதிகமாய் ஜெபிப்போம். அந்த ஒரு பாடலை ஜெபமாக தேவ சமூகத்தில் வைத்து பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாமா? எல்லார் கண்களை மூடி. Thank you Father. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஆமென். ஷலரதரே மகபதனரமா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை. எல்லாரும் விரும்பி கேளுங்க, அப்படியே கை கூப்பி கேளுங்க. ஷகபதனலரா தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உன்னிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி. கைகளை உயர்த்தி கேட்கலாமா? உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. விரும்பி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியை ஊற்றுங்க. உடகபலரி அந்தனரே
ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்க வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். அப்பா ஜெபிக்க வைங்க. இதோ எருசலேமே, ஒரு கால மௌனமாயிராத ஜாமக்காரரை வைக்கிறேன் என்று சொல்லவரே, சபை அப்படி உருவாக்குங்கப்பா. தேசத்துக்கு சேமத்தை விடுதலை பெற்று கொடுக்கிற நிலையில நீ சபையை வைத்திருக்கிற உணர்வோடு உம்முடைய பலத்த கரம் தேசத்தில் வெளிப்பட சபையை ஜெபிக்க வைக்கப்பா. சபை உம்மை நோக்கி பார்க்கட்டும், சபை உம்மை நோக்கி கூப்பிடட்டும், சபை ஜெபிக்கட்டும். எங்களுக்குள்ளே அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஜெப ஆவியை ஊற்றும் ஆவியானவரே, ஊற்றுங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று தாவீது சொன்னது போல இதுவே எங்கள் அனுபவமாகட்டும், இதுவே எங்கள் வாழ்க்கையாகட்டும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற இனியும் நாங்கள் உணர்வற்றவர்களாய் காணப்படாதபடிக்கு உணர்வோடு பயத்தோடு நீர் வைத்த நிலையில் இருந்து உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரோ, கிருபை தாரோ. சந்தரமா கடரா பலரா ஆமே சந்தரமா கலரா ஆமே நாமே நாமே ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறோம். கூட கர்த்தருடைய பலத்த கரம் இருக்கிறது. எதுவுமே இல்லைன்னு கலங்குறியா? ஒரு வார்த்தை ஆண்டவர் நினைவுபடுத்துறதுனால அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 42வது வசனம். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அப்படி அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபித்து விட்டு இறங்குகிறான். 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். கர்த்தருடைய கை கூட இருக்குதுங்க. கர்த்தருடைய கரம் முழுவதுமாய் நம்மை ஆட்கொள்ள நாம ஜெபிக்கிறது அவசியம். எலியா ஜெபித்த பிறகு கர்த்தருடைய கை வந்ததுன்னு, கர்த்தருடைய கை இருக்குது, ஆனா ஜெபத்தின் வல்லமை செயல்பட வைக்குது. ஆகாவுடைய ரதத்துக்கு முன்னாக ஓடுகிற, சத்துருக்களை உன்னை விட்டு தூரப்படுத்துகிற கர்த்தருடைய கரம். ஜெபிக்காமல் இருந்து விடாதே, ஜெபிக்க மறந்து விடாதே, ஜெபத்தை அதிகப்படுத்து. சபை ஜெபிக்கும் போது தேசத்துக்கு விடுதலை. பார்வோன் சேனை ஒன்று கூட எழும்பாதபடிக்கு எல்லாவற்றையும் அன்று சிவந்த சமுத்திரத்திலே நொறுக்கி போட்ட கர்த்தருடைய கரம் இன்னைக்கு தேசத்தை ஆமென் வேதனைக்குள்ளாக்கி இருக்கிற இந்த கொள்ளை நோய் மீண்டும் தூக்காதபடிக்கு நொறுக்கி போட வல்லமை உள்ளது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நீர் தந்த இந்த நல்ல ஜெப வேளைக்காய் ஸ்தோத்திரம். பாட துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீர். உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்தீர். எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தாவே நீங்க பேசினீங்க, என்னோடு பேசினீர், எங்களோடு பேசினீர், எங்கள் நிலையை உணர்த்தினீர். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதை நீர் இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்தினீர். அன்று இஸ்ரவேலர்கள் ஜெபித்த போது உம்முடைய கரம் அவர்களுக்காய் செயல்பட்டது போல அப்பா
நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, ஜெபிக்க, உத்தரவாதத்தை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடும். ஒரு தீங்கும் ஒருவரை நெருங்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். எப்படி அன்று பார்வோன் சேனை இஸ்ரவேலரோடு நெருங்காதபடிக்கு கர்த்தர் காத்தீரோ, சேர விடாதபடி காத்தீரோ, அப்படியே எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் பிள்ளைகளை குடும்பமாய் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். கர்த்தர் செய்கிற தேசத்துக்கு செய்ய ரட்சிப்பை நாங்கள் கண்டுமே மகிமைப்படுத்த கிருபை செய்யும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.